உடுமலை வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். முன்னாள் அமைச்சர் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறீர்கள் வேட்பாளராக, என்ன ஃபீல் பண்றீங்க? முதல்ல என்னுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், வருங்கால தமிழகத்தின் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். அதே போல இன்றைக்கு உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை எங்களுடைய ஆட்சி காலத்தில் ஏறத்தாழ 1300 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட நலத்திட்ட பணிகளை நாங்கள் செயல்படுத்தியிருக்கின்றோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அன்றைக்கு எங்களுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த எங்களுடைய அண்ணன் SP வேலுமணி அவர்கள் தான் உடுமலைப்பேட்டை நகராட்சி 100 ஆண்டு கண்டது என்பதை அறிந்து உடனடியாக அந்த முதலமைச்சர் எடப்பாடி அழைத்து சென்று 50 கோடி ரூபாயை பெற்றுக் கொடுத்து இன்றைக்கும் உடுமலைப்பேட்டை நகராட்சியில் இருக்கின்ற அந்த விரிவாக்கம் செய்யப்பட்ட பஸ் நிலையம், அதே போல சாக்கடை வசதிகள், அதே போல பூங்காக்கள், 20க்கும் மேற்பட்ட பூங்காக்கள், அதே போல மார்க்கெட் கமிட்டி போன்ற பல்வேறு கட்டட பணிகள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது எங்களுடைய ஆட்சி காலம். அது மட்டுமல்ல, நான் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுதுதான் ஏறத்தாழ 6000க்கும் மேற்பட்ட வீடுகளை உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியிலே கட்டி கொடுத்திருக்கின்றேன். அதே போல உடுமலைப்பேட்டை நகராட்சியில இருக்கின்ற நம்முடைய அரசு மருத்துவமனையில சிடி ஸ்கேன் வசதி, 100 படுக்கை வசதி கொண்ட அடுக்குமாடி கட்டிடம் போன்றவற்றை எல்லாம் செய்து கொடுத்தோம். கிராம பகுதியில குறிப்பாக கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி மையம் 350 கோடி ரூபாயில இன்றைக்கு உருவாக்கப்பட்டு இந்த 5 ஆண்டுகளிலே ஏறத்தாழ 400க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு டாக்டர்களாக வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல கிராம பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு கால்நடைத்துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்பதற்காக அந்த எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்துல கறவை பசுக்கள் வழங்குவது செய்த பல்வேறு சாதனைகள் நமக்கு தெரியும். நிலையில நம்ம இப்பொழுது உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த வேட்பாளர் பட்டியலுமே 46 MLA-க்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இதற்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதாக இருக்கும். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி இதை எப்படி கையாண்டிருக்கிறார்னு பாக்குறீங்க? 46 MLA-க்கள், சிட்டிங் MLA-க்கள் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் யாரெல்லாம் நல்ல முறையில அந்த தொகுதிகளில் பணியாற்றி இருக்கின்றார்கள், அவர்கள் மக்களுக்காக எந்த வகையில செய்திருக்கின்றார்கள் என்பதை ஆராய்ந்து ஆய்வு செய்து இன்றைக்கு அனைவருக்கும் வழங்கி இருக்கின்றார்கள். ஆகவே எங்களை பொறுத்தவரை நாங்கள் செய்திருக்கின்ற பணிகள் கிராம பகுதியில் இருக்கின்ற மக்களானாலும் சரி, மற்ற மக்களுக்கானாலும் சரி. இந்த முறை புதுமுகமாக இந்த நியூ பிளேயரா விஜயும் உள்ளே வந்திருக்காரு அப்படிங்கறதுனால ஒரு சேஃபான ஆப்ஷனா இதை எடுத்திருக்கிறாங்களா? இல்ல, அது அப்படி சொல்ல முடியாது. எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தும் தான் போட்டி. நாங்கள் களத்துல நேரடியாக மோதுகின்ற ஒரே எதிரி என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தான் நாங்கள் நிற்கின்றோம். தமிழகத்தை பொறுத்தவரை பல கட்சிகள் வந்து சென்றிருக்கின்றன. ஆனால் நிலைத்து நிற்பவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவரால் புரட்சித் தலைவர் அம்மாவால் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு எடப்பாடியால் கட்டி கேட்கின்ற இயக்கம் தான். ஆகவே எங்களுக்கு மற்றவர்களை பற்றி கவலைகளை நாங்கள் உறுதியாக வெற்றி பெறுவோம். மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் வருவார். நன்றி. உங்களுடைய கருத்துக்களை இணைப்பில் வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.